வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிஆர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு க்ரைம் ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சென்னை அவுட் சைடு மழை கொஞ்சம் கொஞ்சமாக பேஞ்சிக்கிட்டு இருக்கு. ரோடு ஆல்மோஸ்ட் எம்டி ஆயிடுச்சு. ஏன்னா மணி கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆயிடுச்சு. ஒரு ஓல்டு வேர்ஹவுஸ் அந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்குது. கிட்டத்தட்ட ஒரு 12:07 இந்த மாதிரி டைம். அந்த டயத்துல சத்தம் கேட்குது, ப்ளீஸ் என்னை விடுன்னு. அதுக்கப்புறம் அந்த சத்தம் ஃபுல்லாக ஆஃப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு அந்த சைடு இருக்கிற டீ கடைக்கு அந்த டீ கடை ஓனர் கடையை திறக்கிறதுக்காண்டி வராரு. அந்த டீ கடை வச்சிருக்கிறவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த வேர்ஹவுஸ் வழியாக தான் போயிட்டு டீ சப்ளை பண்ணுறதுக்காண்டி போவாராம். ஸோ அந்த மாதிரி எதார்த்தமாக போகிறப்போ அந்த வேர்ஹவுஸ்லேருந்து அந்த டோர் லைட்டாக ஓப்பனில் இருந்திருக்கு. ஸோ ஓப்பனில் இருந்துருக்குன்னு எட்டி பார்த்துருக்காரு. உள்ள ஒருத்தர் ரத்த வெள்ளத்தில் மிதந்து கிடக்குறான். ஸோ இதை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணுறாரு, போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாடி கிடக்கு வேர்ஹவுஸ்குள்ளே, செக் பண்ணுங்கள் என்னென்னு தெரில அப்படின்னு. ஸோ இவர் ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ண உடனே கொஞ்ச நேரத்திலே அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. ஸோ இந்த கேஸை கேண்டில் பண்ண போய் யாரும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ராகுல் அப்படிங்கிறவர் தான். இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, ரொம்ப ஷார்ப்பு, அப்படி ஒரு கேரக்டர். ஸோ அந்த மர்டர் ஆன இடத்துல சுற்றி பார்க்குறாங்க, எதுவும் தடயங்கள் கிடக்கா அப்படின்னு. ஸோ எதுவுமே கிடைக்கல. அந்த பையனோட ஃபோனுமே கிடைக்கல. எதார்த்தமாக அந்த பாக்கெட்டில் பார்க்கும்போது லைட்டாக ஒரு சின்ன துண்டு பேப்பர் இருக்குது. அந்த பேப்பரில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, உண்மையை தெரிஞ்சால் நீ உயிரோடு இருக்க மாட்டா அப்படிங்கிற ஒரு வசனம் மட்டும் இருக்குது. ஸோ இதை பார்த்த உடனே இன்ஸ்பெக்டர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஓகே இது ஏதாவது ப்ராப்பராக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க, ஏதோ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று சதி இருக்குது, ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கெஸ் பண்ணுறாரு. ஸோ பார்த்தா பாடி ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஸோ உடனே போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஸோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த அவர் யார் என்னென்னு தெரிய வருது டீட்டெயில்ஸு. சரி ஓகே பார்க்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. ஸோ அனுப்புனதுக்கப்புறம் அந்த பாடி நேம் யார் பார்த்தீங்கன்னா கார்த்திக். அவருக்கு ஒரு 26 வயசு ஆகுது. ஐடியில் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்ன வருதுன்னா, கார்த்திக் 12 மணிலேருந்து 12:10 இந்த டயத்தில் தான் அவர் இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட் வருது. ஸோ இதையும் மைண்டில் ஏற்றிட்டு இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. போலீஸ் சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணுறாங்க. அந்த வேர்ஹவுஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கேமரா இருந்துச்சு. அதில் 12:02க்கு ஒரு கருப்பு கலர் ஹூடி போட்டு ஒரு ஆள் உள்ளே போகிறான். போயிட்டு கரெக்டாக ஒரு 12:15 வெளில வரான். அவனோட மூஞ்சி சரியாக தெரியல. ஆனால் ஹைட்டு, பாடிலாம் தெரியுது. மூஞ்சி சரியாக தெரிய மாட்டேங்குது. இந்த டயத்தில் தான் வரான். ஸோ மேபி இவன் தான் மர்டர் பண்ணியிருக்கணும். ஏன்னா அந்த சைடு வேறு யாருமே போனது கிடையாது அப்படின்னு. ஸோ ஒரு வழியாக இந்த கார்த்திகோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபோன் நம்பருக்கு கடைசியாக யார் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு செக் பண்ணுறப்போ எஸ்ன்னு ஏதோ ஒரு நம்பர் சேவ் ஆகிருந்திருக்கு. அது பார்த்தீங்கன்னா ஸ்னேகான்னு இருக்குது. ஸ்னேகா யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ உடனே இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை கான்டாக்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு வர சொல்லுங்கள், நான் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த பொண்ணையும் கால் பண்ணி கூப்பிட்றாங்க. ஸ்டேஷனுக்கு உட்காந்துருக்கு. பார்க்குறதுக்கு அமைதியான பொண்ணு மாதிரி தான் இருக்குது. ஆனால் கண்ணில் ஏதோ ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த பொண்ணுகிட்ட இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, கார்த்தி இறக்குறதுக்கு முன்னாடி, அதாவது கடைசி கால் கிட்டத்தட்ட ஒரு 12 மணி போல் நீங்கள் தான் பேசியிருக்கீங்க, அப்படி என்ன பேசுனீங்க, அவர் ஏதாவது சொன்னாரா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பொண்ணு என்ன சொல்லுன்னா, சார் அவர் ரொம்ப பயமாக இருந்த மாதிரி பேசினார் சார், என்னை யாரோ ஃபாலோ பண்ணுறாங்க இந்த மாதிரி ஏதோ சொன்னார், அதுக்கப்புறம் கட் ஆகிடுச்சு அப்படின்னு அந்த பொண்ணு இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறா. நம்ப முடியல, ஏதோ ஒரு டவுட் வருது. உடனே ஸ்னேகா ஃபோனை வாங்கி செக் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட ஒரு 50 மிஸ்டு கால் அன்னோன் நம்பர்லேருந்து ஸ்னேகா ஃபோனுக்கு வந்திருக்கு. இதை பார்த்து மேலும் டவுட் ஆகிறாரு இன்ஸ்பெக்டர். ஸோ டவுட் உடனே என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அதோட அப்பார்ட்மெண்ட்டில் செக் பண்ணுறாரு. செக் பண்ணுறப்போ ஒரு பென்ட்ரைவ் கிடைக்குது. பென்ட்ரைவில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மால் கார்த்திக் இருக்கான் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு சிசிடிவி கேமரா முன்னாடி பேசின ஒரு வீடியோ இருக்கும். அதில் என்ன பேசியிருப்பான்னா, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவர் தான் காரணம், சத்தியம் அப்படிங்கிற ஆறு தான் காரணம் அப்படின்னு சொல்லியிருப்பார். சத்தியமா? அது யாருன்னு இன்ஸ்பெக்டருக்கு ஒரு சந்தேகம் வருது. உடனே இன்ஸ்பெக்டர் அந்த பொண்ணுகிட்ட கேட்பார், இந்த பென்ட்ரைவ் ஏமா நீ ஒழிச்சு வச்சிருக்க அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு திருதுன்னு முழிக்கும். சத்தியங்கிறவன் யாரு, அவனுக்கும் கார்த்திக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கேட்குறப்போ, சத்தியம் வெரி பணக்காரர் சார், அவருக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் நிறைய இருக்குது, அவரோட கம்பெனியில் தான் கார்த்திக் ஒர்க் பண்ணான் அப்படிங்கிறத இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இன்ஸ்பெக்டருக்கு மேலும் சந்தேகம் ஆகுது, அவள் ஒருவேளை அங்கே எதுவும் பிரச்சனை ஆகி இந்த மாதிரி பண்ணிட்டாங்களா அப்படின்னு. சரி ஓகே அங்கே போய் விசாரிப்போம்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கிளம்புறாரு. ஸோ கம்பெனியில் போய் விசாரிக்கும் போது தான் தெரியுது, டேட்டா லீக் இஷ்யூன்னு கம்பெனியில் போயிட்டு இருந்திருக்கு. ஸோ கார்த்திக் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறான். ஸோ அப்போ ஏதோ டேஞ்சரான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்கான். அதுக்கும் இதுக்கும் கோர்த்து போட்டு இன்ஸ்பெக்டர் யோசிச்சுட்டு இருக்காப்புல. பார் ஹவுஸில் சிசிடிவி கேமராவில் செக் பண்ணாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த பாடி பில்டருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி கம்பெனியில் ஒருத்தர் இருந்தான். யாருன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி கார்டு, அவர் பேர் ராகு. ஸோ அதுக்கும் இதுக்கும் பக்காவாக மேட்ச் ஆச்சு. ஸோ இவனுக்கு டவுட் வந்துருச்சு. ஸோ டவுட் கேட்குறப்போ அவன் செக்யூரிட்டி என்ன சொல்கிறான்னா, இல்லை சார் நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, நீங்கள் சொன்ன டயத்துக்குலாம் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன், வேணும்னா அங்கே சிசிடிவி கேமராவுக்கு அதை செக் பண்ணிக்கிறங்க அப்படின்னு சொன்னப்போ, ஸோ இவனும் போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு செக் பண்ணுறப்போ அந்த செக்யூரிட்டி அங்கே தான் இருந்திருக்கான். ஆனால் பாடி மேட்ச் இவனுக்குள்ளே தான் மேட்ச் இருக்குது, மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு இன்ஸ்பெக்டர் மண்டையில். ஸோ அப்படி செக் பண்ணி பார்க்குறப்போ அவன் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கான். அப்போ கொலை பண்ணது இந்த செக்யூரிட்டி கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. அப்போ கொலை பண்ணது யார்? ஒரு நாள் நைட்டு இன்ஸ்பெக்டர் அந்த கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்டை
அந்த பொண்ணுக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காப்புல. அந்த பொண்ணு ஒரு பார்க்கிங் சைடு போகுது. ரொம்ப இருட்டாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு காருக்குள்ளே போய் உட்காருது. அந்த காருக்குள்ளே ஆல்ரெடி ஒருத்தன் இருக்கான் பர்சன். யாரும் பார்த்தீங்கன்னா ராகு, செக்யூரிட்டியாக இருந்தால் பார்த்தீங்களா அவன். இதை பார்த்த இன்ஸ்பெக்டர் வந்து ஷாக் ஆகுறாரு. ஏன்னா இந்த பொண்ணு இந்த செக்யூரிட்டியை போய் பேச போகிறா, இவங்களுக்கு அவனுக்கு என்ன சம்மந்தம்னு தூரமாக இருந்து பார்த்துக்கிருக்காப்புல. உள்ளே போய் அந்த பொண்ணு தேம்பி அழுகுது. அதுக்கு அந்த அவர் செக்யூரிட்டி என்ன சொல்கிறான், ஏன் அழுகாத, அதான் பணத்துக்காண்டி தான் நீ பண்ணோம், பணம் நாளைக்கு கிரெடிட் ஆகிடும், நீ பணத்தை எடுத்துகிட்டு வேறு எங்கேயாவது போயிடு அப்படின்னு வந்து செக்யூரிட்டி சொல்கிறான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது அந்த செக்யூரிட்டிக்கு வந்து ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா சத்தியம் யார், அந்த கம்பெனியோட ஓனர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, சார் நம்ம கால்ஸ் எல்லாமே வந்து போலீஸ் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க, சீன் எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு அவன் கட் பண்ணுறான். கட் பண்ண அடுத்த செகண்டே அவன் நெஞ்சில் வந்து புல்லட்டு பாயுது. செக்யூரிட்டி நெஞ்சில். சுட்டது யாருன்னு தெரில. ஸ்னைப்பர் ஷாட்டு, லாங் ஷாட் அடிச்சிருக்காங்க. இதை பார்த்தோன்னா அவள் அலறி அடிக்கிறா. யாருன்னா அந்த கேர்ள் ஃப்ரெண்டு. ஸோ உடனே ஸ்னைப்பர் ஷாட் சுட்டு வந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஸ்னேகா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஸ்னேகாங்கிறது கார்த்திகோட கேர்ள் ஃப்ரெண்டு. ஸ்னேகா வந்து இன்ஸ்பெக்டர் அரெஸ்ட் பண்ணி லாக்கப்பில் வச்சுட்டாரு. லாக்கப்பில் வச்சு விசாரிக்கிறப்போ தான் ஸ்னேகா சொல்கிறா, கார்த்திக் கம்பெனியில் வந்து ஒரு இல்லீகல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இருந்துச்சு சார், அதை வந்து கார்த்திக் கண்டுபிடிச்சிட்டான். ஸோ எல்லா விஷயமும் கார்த்திக்கு தெரியும். ஸோ இதனால தான் கார்த்திக் வந்து டார்கெட் ஆகிட்டான். ஆனால் கார்த்திகை கொன்னது எனக்கு யாருன்னே தெரியாது சார் அப்படின்னு வந்து ஸ்னேகா சொல்லுவாள். ஸோ இன்ஸ்பெக்டருக்கு இப்போ தான் ஒரு பெரிய குழுவே கிடைக்கிது. கார்த்திக் இறந்த அன்னைக்கு ஒரு 12:07 மணிக்கு பார்த்தீங்கன்னா காலையில், அதாவது 12:07 AM இந்த டயத்தில் வந்து ஸ்னேகாவுக்கு மெசேஜ் பண்ணியிருப்பான். என்னென்னா ஹீ இஸ் தேர் அப்படின்னு. ஸோ அந்த மெசேஜ் வந்து பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர் அதையும் யோசிச்சு வச்சுருப்பார், இந்த டயத்துக்கு ஏன் உனக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டும் அந்த 12 to 12:10 தான். ஸோ இன்ஸ்பெக்டர் இது எல்லாத்தையும் கோர்த்து பார்க்குறாரு. ஸோ கண்டிப்பாக வந்து கொலை வந்து 12:07 AM தான் நடந்திருக்குன்னு முடிவுக்கு வராரு. ஸோ உடனே போய்ட்டு வார்ஹவுஸில் உள்ள சிசிடிவி கேமரா பூரா மறுபடியும் செக் பண்ணுறாரு. செக் பண்ணுறப்போ அங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு இருட்டான ஒரு இடம் ஒன்று இருக்குது. ஸோ அந்த சைடு உள்ள கேமராவை அக்சஸ் பண்ணுற ஒரே ஒரு ஆள் சத்தியம் மட்டும்தான். ஸோ அவருக்கு மேலும் டவுட் ஆகுது. ஸோ இன்ஸ்பெக்டர் உடனே சத்தியத்தை பார்க்குறதுக்கு அவரோட வீட்டுக்கே போயிட்டார். வீட்டுக்கு போய்ட்டு டேபிள் எல்லாத்தையும் வைக்கிறாரு. பென்ட்ரைவு, கால் ரெக்கார்ட், சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும். சத்தியம் வந்து இன்ஸ்பெக்டரை பார்த்து சிரிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் சத்தியத்தை பார்த்து 12:07 உங்கள் லக்கி நம்பர் அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு, எந்த ஒரு டீலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆப்ரேஷனாக இருந்தாலும் சரி, நான் 12:07 தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னபடியே அவரோட ட்ராயில் இருந்த ஒரு கன் எடுத்து இன்ஸ்பெக்டர் சொல்கிறதுக்கு எய்ம் பண்ணுறான். எய்ம் பண்ணும்போது இன்ஸ்பெக்டர் டக்குன்னு விளையிறாரு. குண்டு போய் செவத்துல பட்டுருச்சு. சத்தம் கேட்ட உடனே இவரோட டீம் தானே வந்திருப்பாங்க வெளியில். ஸோ எல்லாருமே உள்ளே வந்து இவனை மடக்கி பிடிச்சிருவாங்க சத்தியத்தை. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்லுவார், 12:07 உன்னோட லக்கி டைம் கிடையாது, உன்னோட எண்டு டைம் அப்படின்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே கொண்டு போயிடுறாங்க. இதோட கேஸ் முடிஞ்சது. இந்த மாதிரி நிறைய க்ரைம் ஸ்டோரிஸ், த்ரில்லர் ஸ்டோரிஸ் நம்ம சேனலில் அடிக்கடி போடப்படும். ஸோ ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். இதுவரை பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ.